Hi friends, welcome back to our channel Score Max. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சர்வேயிங்கோட கிளாஸஸ் தான். ஸோ இன்றைக்கி எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்வேயிங்கில் நிறைய பேசிக்கான டெஃபினிஷன் டேர்ம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிஸ்டேக் அண்ட் எரர், ஸோ அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் அதுலேருந்து நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் கேட்க நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க இப்போ நம்மளோட நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா செயின் சர்வேயிங் பற்றி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் ரேஞ்சிங், ஆஃப்செட் சர்வேயிங் அதை பற்றி எல்லாம் பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தட் மீன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பேசிக்கான டெஃபினேஷன் இந்த டேர்ம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரெசென்டிங் மெஷர்மெண்ட் அப்படின்ற டாபிக் தான். ஸோ என்னென்ன மாதிரி நம்ம சர்வேயிங்னா என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதில் எப்படி அந்த மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுவீங்க அப்படின்னா வெர்டிக்கல் டிஸ்டன்ஸை வந்து பிளேன் இல்லைனா மேப்பில் ஸ்கேல்ஸ் மூலமாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணுவோம். அதே கான்டூர்ஸ்னால் என்ன, ஒரு இமேஜினரி லைன் ஜாயினிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஈக்குவல் எலிவேஷன் ஆன் த எர்த் சர்ஃபேஸ். ஸோ நாமளாக வந்து நம்ம மேப்பிங்காகவோ நம்ம சர்வேக்காகவோ நாமளே ஒரு இமேஜின் லைனை அந்த எலிவேஷன்ஸ் பொறுத்து ஈக்குவலான எலிவேஷன்ஸ்லாம் ஒரு நம்ம வந்து ஜாயின் பண்ணி ஒரு இமேஜினரி லைனை வந்து ட்ரா பண்ணியிருப்போம். அது எதுக்காகனா நம்மளோட ஒர்க்கிங் பர்பஸ்க்காக, ஓகேவா. ஸோ அதுதான் வந்து கான்டூர்ஸ். அதே ஸ்பாட் லெவல்ஸ் ஆர் ரெடியூஸ்டு லெவல்ஸ் ஆர் ஹைட் ஆஃப் இண்டிவிஜுவல் பாயிண்ட். ஸோ இதெல்லாமே நமக்கு இனிமேல் நம்ம பார்க்க போகிற சர்வே நம்ம வந்து செயின் சர்வேயிங் வரைக்கும் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பிளெயின் டேபிள், அப்புறம் ட்ரையாங்குலேஷன், இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் லெவலிங் வந்து ஒரு பெரிய டாபிக். ஸோ அப்போ வந்து நம்ம போயிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் இப்போவே கொஞ்சம் பேசிக்காக பார்த்துடலாம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவில் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கான்டூர்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஜஸ்ட் கான்டூர்னால் என்ன அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, ஓகேவா. கான்டூர்னால் இட்ஸ் இமேஜினரி லைன். ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு மறக்கக்கூடாது. கான்டூர்ன்றது வந்து ஒரு இமேஜினரி லைன். நம்ம வந்து அந்த ஏரியாவோட விஷுவலைசேஷனை வந்து நம்ம கொண்டு வரதுக்காக தான் கான்டூர்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிக் டெஃபினிஷனில் ஷேப் ஆஃப் த எர்த். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கணும், ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ தான் இந்த நெக்ஸ்ட்டு வர நம்மளோட டாபிக்ஸ்க்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஷேப் ஆஃப் த எர்த் வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஸ்பெரிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வந்து அது வந்து என்ன அப்படின்னா ஒரு மேலே ஃப்ளாட்டண்ட் கீழே ஃப்ளாட்டண்டாக இருக்கும். ஸோ மற்றது ஒரு ஹோல் சர்க்கிள் அந்த ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி ஃப்ளாட்டண்ட் அட் போல்ஸ், போலார் ஆக்சிஸ் இஸ் 43.5 கிலோமீட்டர் ஸ்மாலர் தென் த ஈக்வேட்டரியல் ஆக்சிஸ். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான், பட் இது வந்து கொஷின்ஸ்லாம் வராது. ஜஸ்ட் வந்து என்னென்ன ஷேப் பார்த்துக்கோங்க. எலிப்சியாய்டு அப்படின்னா ஈக்வேட்டரியல் செக்ஷன் இஸ் ஸ்லைட்லி, நம்ம இந்த ஈக்வேட்டர்ஸ்னால் அந்த சென்டர் பாயிண்டில் இருக்கிறது. ஸோ அது மட்டும் நம்மளுக்கு எலிப்சியாய்டெல்லாம் இருக்கும். அண்ட் ஓவலாய்டு அப்படின்னா சதர்ன் ஹெமிஸ்பியர்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு நார்த்தன் ஹெமிஸ்பியரை விட லார்ஜாக இருக்கும். ஸோ அந்த ஷேப் வந்து ஓவல்யாய்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் மீன் 3 ஷேப். ஸோ இது ஜஸ்ட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் தென் we can observe that no geometrical shape perfectly define the shape of earth. Therefore a new name has been given, geoid. ஓகேவா. ஸோ நாம் டெக்னிக்கலாக நாம் எர்த்தோட ஷேப்பை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஜியாய்ட். பிகாஸ் அது ஸ்பெரிக்கலும் கிடையாது. ஸோ ஒவ்வொரு இடத்துல அது ஒவ்வொரு ஷேப்பாக இருக்கனால ஒரு காமனான நாமளாக கொடுத்த ஒரு நியூ நேம் தான் ஜியாய்ட். ஸோ அதுதான் நம்மளுக்கு ஜியாலஜி. ஸோ ஜியாலஜி அந்த மாதிரி ஜியாய்ட். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஜியோலஜிக் சர்வேயிங் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹெட்டோட சர்ஃபேஸ் வச்சு நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் ஜியாய்டுன்றது அந்த நம்ம சர்வேயில் ஒரு டேர்ம். அதுதான் ஷேப் ஆஃப் த எர்த். ஆர் எல்ஸ் இன் கால்குலேஷன் த ஷேப் ஆஃப் த எர்த் இஸ் அஸ்யூம்ட் டு பி ஸ்பெரிக்கல், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லெவல் சர்ஃபேஸ். ஸோ லெவல் சர்ஃபேஸ்னால் என்ன, இங்கே டயக்ராம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் தான். நம்ம எர்த்தோட சர்ஃபேஸ்க்கு பேரலாக இருக்கிற ஒரு பாயிண்ட்டோ எல்லா இடத்துலையும் அது சேமாக தான் இருக்கும். அதுதான் வந்து கர்வ்டு சர்ஃபேஸ். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா ப்ளம் லெவல் வந்து பர்பண்டிகுலர். இந்த ப்ளம் லைன் அப்படின்றது என்னென்னா நம்மளுக்கு இங்கே நம்ம சென்டர் ஆஃப் தி எர்த்லேருந்து நம்ம மேலே கொண்டு போகிற லைன் தான். ஸோ இந்த லெவல் சர்ஃபேஸ் வந்து நம்மளுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். 2 பாயிண்ட்டு ஒன்று எல்லா எர்த் சர்ஃபேஸ்க்கும் இது சேமாக இருக்கும், பேரலாக இருக்கும். அண்டு பர்பண்டிகுலர் டு த ப்ளம் லைன், ஓகேவா. நெக்ஸ்ட்டு லெவல் லைன். ஸோ லெவல் லைன்னா என்னென்னா நம்ம இந்த லெவல் சர்ஃபேஸ்லேருந்து நம்ம ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து லெவல் லைன், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஹரிசானல் பிளேன். இட் இஸ் எ பிளேன் tangential to the earth surface at any point. It is a normal to plumb line அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ
ஸோ அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நம்மளுக்கு லெவல் சர்ஃபேஸில் இருக்குது. லெவல் சர்ஃபேஸ் அந்த ஒரு பாயிண்டில் ஒரு டான்ஜென்டியல் லைனை நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா அதுதான் வந்து ஹரிசாண்டல் சர்ஃபேஸ். ஓகேவா? லெவல் சர்ஃபேஸ் வந்து நம்மளுக்கு ஸ்லைட்லி கர்வச்சராக இருக்கும். பட் அதை டச் பண்ணிவிட்டு ஒரு டான்ஜென்ட் மாதிரி ஒரு லைன் தான் நம்மளுக்கு ஹரிசாண்டல் சர்ஃபேஸ், இல்லைன்னா அந்த பிளேன் வந்து ஹரிசாண்டல் பிளேன். ஸோ இது நார்மல் டு ப்ளம் லைன்னா அதே தான். நம்ம லெவல் சர்ஃபேஸ் நார்மல்லாம் என்ன பர்பண்டிகுலர், அதே போல் தான் இந்த லெவல் சர்ஃபேஸ் எப்படி பர்பண்டிகுலராக இருக்குது அந்த லைனுக்கு விட்டதின் ப்ளப் லைன்னா அந்த வெர்டிக்கல் லைன். ஸோ அதே போல் இந்த ஹரிசாண்டல் பிளேனும் பர்பண்டிகுலராக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன? கிரேட் சர்க்கிள். இட் இஸ் அன் இமேஜினரி சர்க்கிள் பாசிங் த்ரூ சென்டர் ஆஃப் த எர்த். The great circle divides earth into two equal parts. Example equator and longitude அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் மீன் ஒரு நாம்லாம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு எர்த் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஈக்குவேட்டரை வந்து எப்படி ஹோலாக நம்ம இருக்கும், அது மாதிரி தான் நம்ம லாங்கிடியூடும் சரி லேட்டிடியூட் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு கிரேட் சர்க்கிளாக தான் நம்மளோட குளோபில் இருக்குது. இது எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கிறது நம்மளாக ஒரு கன்சிடர் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஒரு எர்த்தில் அந்த ஷேப்பு எல்லாத்துலேயுமே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிள். ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிள் இஸ் a triangle which is formed on the surface of sphere by intersection of three arcs of great circle. That mean இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எர்த் இருக்குது. ஸோ அந்த ஆர்ச்சஸை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிள் வரும். ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த டைரக்ஷன் இருக்க ஆர்க்கை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த என்க்ளோசிங் அந்த ஆர்க்கு அதோட ஆங்கிள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிள் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அது ஸ்பெரிக்கல் ஆங்கிள் சொல்லுவாங்க. தட் மீன் இந்த ஆங்கிள் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம 3 ஆர்க்கை வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கோம். அண்ட் அந்த ஆங்கிளோட பேர் ஸ்பெரிக்கல் ஆங்கிள். ஸோ இதெல்லாம் எதுக்கு இவங்க கன்சிடர் பண்ணுறாங்கன்னா இது எல்லாமே நம்மளோட கால்குலேஷன் நிறைய பர்பஸ்க்காக தான். ஓகேவா? So next, properties of spherical triangle. The length of a side of spherical triangle should be less than or equal to 180 degree. So அந்த length அந்த side வந்து கண்டிப்பாக வந்து என்ன இருக்கும் அப்படின்னா less than இல்லை equal to 180 degree. Each angle of spherical triangle should be less than 180 இருந்தால் கண்டிப்பாக அது என்ன நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ அதை விட கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சம் ஆஃப் 3 spherical size should be between 0 to 360. That mean அந்த sum வந்து 360 வரைக்கும் இருக்கும். Sum of spherical angles should be in the range of 180 to 540. That mean first one பாருங்கள், sum of 3 spherical sides. அந்த சைட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த டிகிரி வந்து என்ன வரும் அப்படின்னா 0 to 360 இருக்கும். அதே வந்து ஸ்பெரிக்கல் ஆங்கிள்ஸ் அந்த ஸ்பெரிக்கல் சைட்ஸில் இல்லாமல் அந்த ஆங்கிள்ஸில் இருக்கிற அந்த சென்டர் ஆஃப் அந்த ஆர்ச்சில் இருக்க ஆங்கிள்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 180 to 540 வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட் பாருங்கள், the amount by which sum of angles of spherical triangle extended by 180 is called spherical excess. இதே சில டைமில் வந்து அந்த சம் வந்து நம்மளுக்கு 180 விட அதிகமாக இருக்குது அந்த ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிள் இது. அப்போ வந்து ஸ்பெரிக்கல் எக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிள் ஷுட் பி லெஸ் தென் 2πr², வேர் ஆர் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் மீன் சர்ஃபேஸ் ஏரியா வந்து மற்ற நம்ம ரெகுலராக இருக்க சர்ஃபேஸ் ஏரியாவை விட கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. நமக்கு ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிளாக என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கணும். அது லென்த் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிள் என்ன அப்படி அது மட்டும் லெஸ் தானா ஈக்குவல் டு 180. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. மற்றபடி இதுலேருந்து அவ்வளோ கொஷின்ஸ் வந்ததில்லை. நம்ம வந்து எர்த்தை பற்றி பார்த்துட்டோம். ஸோ அதில் அந்த எர்த்தை பற்றி அந்த கர்வேச்சரை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இது பண்ணுறது தான் நம்மளுக்கு ஜியோடெக் சர்விங். அதில் வந்து நான் உங்களுக்கு ஒன்று மிஸ் பண்ணிட்டேன், பிளெயின் சர்விங் அண்ட் ஜியோடெக் சர்விங் டிஃப்ரென்ஸ். ஸோ பிளெயின் சர்விங்கில் வந்து நம்ம வந்து இந்த கர்வேச்சர் எஃபெக்டை வந்து நெக்லெக்ட் பண்ணிவிட்டு ஸோ அது இல்லாமல் மற்றதை மட்டும் கன்சிடர் பண்ணி நம்ம வந்து ஹரிசானல் பிளெயினில் இருந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி எடுக்கிறது தான் பிளெயின் சர்விங். அதுவே ஜியோடெக் சர்விங்கில் அந்த கர்வேச்சர் நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு எர்த் சர்ஃபேஸில் நம்ம வந்து சர்வே பண்ணுவோம். அந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இங்கே சில புக்ஸில் வந்து 195 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் நம்மளோட ஸ்டாண்டர்டாக நம்ம கொஷின்ஸ் வருது அப்படின்னா 250 km². ஸோ இந்த ஏரியா வந்து 250 km². அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளெயின் சர்வேயிங் மட்டும் பண்ணால் போதும். ஸோ அதுவே வந்து ஜியோடெக் சர்வேயிங் வந்து ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தென் 250 km². இட் இஸ் டன் ஃபார் லோக்கல் சர்வே. இட் இஸ் சர்வே of India establish the control points which serves the purpose of reference points of local survey.
ஸோ நீங்கள் லோக்கல் சர்வேனாலும் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்கும். ஸோ இது வந்து யார் கொடுப்பாங்க அப்படின்னா நம்மளுக்கு சர்வே ஆஃப் இந்தியா கொடுப்பாங்க. ஸோ அவங்க இதெல்லாம் சர்வே பண்ணுறது ஒரு லார்ஜ் ஏரியா ஒரு கண்ட்ரிக்கே நீங்கள் சர்வே பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த சர்வே பேர் ஜியோலெட்டிக் சர்வே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்ன அப்படின்னா பிளெயின் ட்ரிக்னாமெட்ரி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் ட்ரிக்னாமெட்ரி. ஸோ இதுதான் ஜஸ்ட் பேசிக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 250 கிலோமீட்டர் ஸ்கொயர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இப்போ முன்ன பார்த்ததெல்லாம் பேசிக்காக மெஷர்மெண்ட் எடுத்து அதை பற்றி பார்த்தோம். நம்ம செயின் சர்வேயிங்லேயே பார்த்தோம். ஸோ அதில் வர கரெக்ஷன்ஸ் இல்லாமல் எரர் கரெக்ஷன் அந்த மிஸ்டேக் அதனால தான் நம்மளுக்கு நடக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது மிஸ்டேக் அண்ட் எரர். ஓகே, ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா பார்த்துக்கலாம். ஓகேவா? இது எங்கேயுமே நம்மளுக்கு வரும்னா லீனியர் மெஷர்மெண்ட் எடுத்தாலும் நீங்கள் ஆங்குலர் மெஷர்மெண்ட் எடுத்தாலும் ஸோ இல்லை நீங்கள் டாக்கியோமெட்ரிக் பண்ணுறீங்க இல்லைனா நீங்கள் லெவலிங் பண்ணுறீங்க எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு மிஸ்டேக்ஸ் அண்ட் எரர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் பேசிக்காக மிஸ்டேக்னால் என்ன நம்ம சர்வேயிங்கில் அண்ட் எரர்னால் என்ன நம்ம சர்வேயிங்கில் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இது என்னென்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து கேர்லெஸ்னஸ்னாலேயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னாலேயும் புவர் ஜட்மெண்ட். ஸோ நாம் வந்து கரெக்டான ஒரு மேனுவலாக மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம் இல்லைனா நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வர்றது தான் நம்மளுக்கு இங்கே மிஸ்டேக். ஓகேவா? தட் மீன் மிஸ்கவுண்டிங் ஆஃப் டேப். இப்போ வந்து 5 மீட்டர் ரீடிங் இருக்குது, பட் நான் ரெக்கார்ட் பண்ணும்போது 8 மீட்டர் அப்படின்னு எழுதுறேன். ஸோ அது நான் கண்டிப்பாக அது ஒரு மிஸ்டேக். ஓகேவா? மேனுவலாக நாம் பண்ணுறது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த டைம் மிஸ்டேக்கில் வரும். ஸோ அதுவே எரர் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கும். மிஸ்டேக்கும் எரருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஸோ எரர்ன்றது நீங்கள் அது வந்து என்ன அப்படின்னா நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட் எரராக இருக்கலாம் மேனுவலை தவிர்த்து. ஓகேவா? ஸோ அது எல்லாத்துமே நம்மளுக்கு எரரில் வந்துடும். அதே நம்ம மேனுவலாக பண்ணுற அந்த மாதிரி இருக்க தப்புகள் எல்லாமே மிஸ்டேக்ஸில் வந்துடும். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம எரர் பற்றி தான் பேசுவோம், எரர் ஆர் கரெக்ஷன். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன தான் நீங்கள் கரெக்ஷன்ஸ் எரர் போட்டும் நம்மளுக்கு வரது மிஸ்டேக். நீங்கள் என்ன தான் கரெக்ஷன்ஸ்லாம் போட்டு நீங்கள் பண்ணாலும் நீங்கள் ரீடிங் தப்பாக எழுதுனீங்கன்னா அது ஒரு மிஸ்டேக். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்குது. பட் நாம் கன்சிடர் பண்ணுறது மோஸ்ட் ஆஃப் த டைம் எரர் தான் நம்ம கன்சிடர் பண்ணி ஒவ்வொரு எரர் சாக் எரர் பார்த்தோம், அந்த மாதிரி லென்த் எரர் பார்த்தோம், அந்த மாதிரி ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் எரருக்கும் கரெக்ஷன்ஸ் வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எரர் வந்து என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் மீன் கேபிட்டல் இ அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்பி அப்படின்னா என்ன? மெஷர்டு வேல்யூ மைனஸ் ட்ரூ வேல்யூ. ஓகேவா? ஸோ அதுதான் நம்மளோட எரர். எப்படி? ஸோ நான் வந்து 5 மீட்டர் மெஷர் பண்ணுறேன். இப்போ 5 மீட்டர் மெஷர் பண்ணுறேன், பட் எனக்கு வந்து 10 மீட்டர் தான் ட்ரூ வேல்யூ இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன எனக்கு -5 அப்படின்றது என்னோட மிஸ்டேக். அண்ட் தென் கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா என்ன? ட்ரூ வேல்யூ வந்து எனக்கு 10, அதுவே நான் மெஷர் பண்ணது 5. ஸோ அப்போ என்னோட கரெக்ஷன் வந்து என்ன? 5 + 5. ஸோ இதுலேருந்தே நம்மளுக்கு தெரியுது என்ன? ஸோ இது வந்து ரெண்டுமே ஒன்று தான், ஒரே வேல்யூஸ் வந்து மேபி வரலாம். பட் இந்த எரர்ஸ் வந்து கண்டிப்பாக இது மைனஸ்னால் இங்கே நம்ம கரெக்ஷன் வந்து என்ன வரும்னா பாசிட்டிவ் வரும். ஓகேவா? ஸோ அதுதான் எரர்னா என்னென்னா மெஷர் பண்ண வேல்யூ மைனஸ் ட்ரூ வேல்யூ. அதே கரெக்ஷன்னா என்னென்னா ட்ரூ வேல்யூ மைனஸ் மெஷர்டு வேல்யூ. ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே ஸோ ரெண்டுமே ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்கிற ரெசிப்ரோக்கலாக தான் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கலாம். மிஸ்டேக்ஸ் அண்ட் எரர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். எரர்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் சர்வேயில் பார்க்குறது எல்லாமே எரர்ஸ் பற்றி தான் பேசுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் குமுலேட்டிவ் எரர் அண்ட் செகண்ட் டைப் ரேண்டம் எரர் ஆர் ஆக்சிடென்டல் எரர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னடா எரர்ஸ்லேயே நம்மளுக்கு டைப்ஸ் இருக்குது. ஓகே, சிஸ்டமேட்டிக் எரர்னா இது என்னென்னா டெஃபினட் மேத்தமெட்டிக்கல் ஆர் ஃபிசிக்கல் லா. ஸோ அந்த மாதிரியான ஒரு நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுல வந்து மிஸ்டேக் வந்திருக்கலாம். அது குமுலேட்டிவாக ஒரு நேச்சர். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எரர்ஸ் எல்லாமே வந்து சிஸ்டமேட்டிக். அதே ரேண்டம் எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் தான் வந்து இங்கே ரேண்டம் எரராக வரும். நீங்கள் ஏதாவது வேல்யூஸை விட்டுருப்பீங்க. சிஸ்டமேட்டிக் எரரை வந்து நீங்கள் எலிமினேட் பண்ணியும் நம்மளுக்கு ஒரு எரர் வருது. ஓகேவா? சிஸ்டமேட்டிக்னா ஒரு மிஷினில் எரர் இருக்குது. அண்ட் ஏதாவது லா நீங்கள் தப்பாக போட்டு அதாவது ஒரு நீங்கள் கொடுத்த இன்புட் வந்து தப்பாக இருக்குது. ஸோ போது நம்மளுக்கு குமுலேட்டிவ் ஒன்று தப்பாக ஒரு எரர் வந்துச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் இருக்கிற எல்லா வேல்யூஸுமே வந்து எரர்ஸ் குமுலேட்டிவாக வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதே நீங்கள் ஆக்சிடென்டல் எரர்னால் நீங்கள் வந்து அந்த குமுலேட்டிவ் எரர் அப்படின்னு சிஸ்டமேட்டிக் எரரை வந்து நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிட்டீங்க. இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சில டைம் ஆக்சிடென்டலாக எரர் வரும். ஸோ அதுதான் வந்து ரேண்டம் எரர். ஓகே, ஸோ இங்கே வந்து தான் ஆக்சிடென்டல் எரர் அப்படின்னும் சொல்லுவாங்க. இங்கே கிராஸ் எரர், இந்த மிஸ்டேக்கு தான் கிராஸ் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேர்லெஸ்னஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் புவர் ஜட்மெண்ட் அண்ட் மிஸ்கவுண்டிங் ஆஃப் டேப் கேன் பி அவாய்டட். எப்படி மிஸ்டேக்கை நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம்? கேர்ஃபுல் ஒர்க்கு,
ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி கரெக்டாக ஒரு கேர்ஃபுல்லாக நீங்கள் ரீடிங் எடுத்து நோட் பண்ணிங்கன்னா நம்மளோட மிஸ்டேக்ஸை வந்து நம்மளால் வந்து சார்ட் பண்ண முடியும். பட் சிஸ்டமேட்டிக் எரர் அண்ட் குமுலேட்டிவ் எரர்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக அந்த எக்ஸ்ப்ளனேஷன் அந்த எப்படி சொல்கிறது அந்த ஸ்டீல் டேப்போட எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. இப்போ வந்து நான் எங்கிட்ட ஒரு ஸ்டீல் டேப் இருக்குது, அது வந்து எனக்கு வந்து ஒரு 10 மீட்டர்ஸ் ஸ்டீல் டேப்பில் அது வந்து எனக்கு எக்ஸ்பேண்ட் ஆகி 10.5 மீட்டராக இருக்குது. ஓகேவா? ஸோ அதை எடுத்துகிட்டு நான் மெஷர் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கேன் ஒவ்வொரு ரீடிங்கும். ஸோ அப்போது அந்த ஒவ்வொரு ரீடிங்கும் எனக்கு 0.5 மீட்டர் வந்து அடிஷ்னலாக ஆட் ஆகிட்டே வரும். பிகாஸ் இட்ஸ் எ சிஸ்டமேட்டிக் எரர், அது குமுலேட்டிவாக நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் கரெக்டாக வந்து எல்லாத்தையும் பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணாதான். ஸோ அந்த ஃபஸ்ட் எரர் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணாதான் மற்ற வர குமுலேட்டிவாக இருக்க எரர்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸோ ரேண்டம் எரரை தான் காம்பன்சேட்டிங் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன் ஆக்சிடென்டல் எரர். ஏன்னா இந்த எரர்ஸ் எல்லாமே நம்ம மிஸ்டேக்ஸ் அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ் எரர்ஸும் நீங்கள் வந்து எலிமினேட் பண்ணிட்டீங்க. அப்பயும் நம்மளுக்கு ஒரு நம்மளோட கண்ட்ரோலும் தவிர்த்து நம்மளுக்கு ஒரு எரர் வருது அப்படின்னா அதுதான் நம்மளோட ரேண்டம் எரர். நீங்கள் பாருங்கள், தீஸ் ஆர் பியாண்ட் த கண்ட்ரோல் ஆஃப் சர்வேயர், they are cancel out, they have the chance of equal positive and negative. ஸோ இதில் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னென்னா, இது எப்படின்னா தியரி ஆஃப் ப்ராபபிலிட்டி. ஸோ இந்த நம்ம என்ன தான் கண்ட்ரோலாக இருந்தாலும் இந்த மாதிரி எரர்ஸ் வந்து நம்மளுக்கு வர சான்ஸ் இருக்குது. அதனால இதை முன்னாடியே நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த தியரி ஆஃப் ப்ராபபிலிட்டி பொறுத்து இது வருமா வராதா அப்படின்றத நம்ம பார்த்துட்டோன்னா ஸோ இந்த மாதிரி எரர்ஸை வந்து நம்மளால் தட் மீன் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரேண்டம் எரர் தான் நம்மளுக்கு கொஞ்சம் முக்கியம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ரேண்டம் எரர் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். தியரி ஆஃப் ப்ராபபிலிட்டி அந்த நாமினல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ்லாம் வச்சு அதை பெருசாக போட்டிருப்பாங்க. நம்மளுக்கு தேவை எரருக்கு வந்து என்ன, மெஷர்டு வேல்யூ மைனஸ் ட்ரூ வேல்யூ. ஸோ அதுவே நம்ம எரர் வந்து ஒரு ரேண்டம் எரராக வருது அப்படின்னா அங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ட்ரூ வேல்யூவை எடுத்துகிட்டு மோஸ்ட் ப்ராபபிள் வேல்யூ. ஓகேவா? ஸோ நான் வந்து இதை வந்து நான் குறைச்சிக்கிறேன். எனக்கு ட்ரூ வேல்யூ தேவையில்லை, நான் ஒரு ப்ராபபிளான ஒரு வேல்யூ வச்சுருக்கேன். ஸோ அந்த வேல்யூவை எடுத்து நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். நம்ம மெஷர் வேல்யூ வந்து அந்த வேல்யூக்கு அந்த ஈக்குவலாக வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு அதை கம்பேர் பண்ணுறேன். பிகாஸ் ரேண்டம் எரர் வந்து நம்ம என்ன தான் கண்ட்ரோல்டாக இருந்தாலும் அதை தவிர்த்து வருது. ஸோ நான் ப்ராபபிலிட்டிலாம் யூஸ் பண்ணி நான் கொண்டு வந்த நம்பர் தான் வந்து மோஸ்ட் ப்ராபபிள் வேல்யூ. ஸோ அந்த வேல்யூ நான் எடுத்துக்கிறேன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரூ வேல்யூ த வேல்யூ இஸ் கால்ட் மோஸ்ட் ப்ராபபிள் வேல்யூ இஸ் காமன்லி யூஸ்ட் MPV அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா அது கண்டிப்பாக நம்மளோட ட்ரூ வேல்யூக்கு க்ளோஸான வேல்யூவாக தான் இருக்கும். பட் நாம் ஒரு கன்வீனியன்ட்காக எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்போது ரேண்டம் எரர் இஸ் ஈக்குவல் டு மெஷர்டு வேல்யூ மைனஸ் மோஸ்ட் ப்ராபபிள் வேல்யூ. ஸோ இந்த above the difference is called most அந்த எரர், அந்த ரேண்டம் வேல்யூவோட அந்த எரர் வந்து என்ன சொல்லுவோம்னா மோஸ்ட் ப்ராபபிள் எரர் ஆர் ரெசிடுவல் எரர் ஆர் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா இந்த மோஸ்ட் ப்ராபபிள் வேல்யூ வந்து எப்படி நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம்னா டைம்ஸ். ஸோ எத்தனை டைம்ஸ் அப்படின்ற அந்த மெஷர்மெண்ட்டில் தான் மெஷர் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள், மோஸ்ட் ப்ராபபிள் எரர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் எரர் மோஸ்ட் ப்ராபபிள் எரர் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் √n. ஸோ ஈனா என்னென்னா நம்மளுக்கு வர எரர், ஸ்டாண்டர்டாக ஒரு எரர் வருதா அந்த எரர். ஓகேவா? ஒரு எரர் எனக்கு வந்திருக்கு மிஷினில். ஸோ அது நான் வந்து மோஸ்ட் ப்ராபபிள் எரர் என்ன கொஷின் கேட்டாங்கன்னா ஸோ நீங்கள் அந்த எரர் வேல்யூ மைனஸ் அவங்க n கொடுத்துருவாங்க. நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் தான் n. ஸோ எத்தனை அப்சர்வேஷன் நீங்கள் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பண்ணுறீங்க, எத்தனை அப்சர்வேஷன் அந்த செயின்லேருந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க, அந்த மாதிரி தான். ஸோ n. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம மோஸ்ட் ப்ராபபிள் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அதே ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன் ஆர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் மீன், டிவியேஷனை வந்து என்ன சிக்மா அப்படின்னு தானே சொல்லுவோம். ஸோ சிக்மா தட் மீன் மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் மீன். ஸோ சிக்மா m இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்மளோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ப்ராப்பராக நம்மளுக்கு என்ன கொஷனில் இருக்கோ அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தட் மீன் டிவைடட் பை √n. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம மோஸ்ட் ப்ராபபிள் மீனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எரர் வந்து நம்ம என்ன இது இருக்குது பார்த்தோம், அதுதான். ஸோ மெஷர் வேல்யூ அண்ட் ட்ரூ வேல்யூ அண்ட் கரெக்ஷன்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் ட்ரூ வேல்யூ மைனஸ் மெஷர் வேல்யூ அண்ட் சிஸ்டமேட்டிக் எரர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு லென்த் ஆஃப் த லைன். தட் மீன் அதுதான் நம்மளோட குமுலேட்டிவ் எரர் வந்து லென்த் ஆஃப் த லைன் அந்த டைரக்ஷனில் தான் இருக்கும். அது லென்த் ஆஃப் த லைனை பொறுத்து தான் இருக்கும். ஸோ அதான் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அதே இந்த காம்பன்சேட்டிங் எரர் வந்து என்னென்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் லென்த் ஆஃப் த லைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ இதிலே நிறைய இருக்குது உங்களுக்கு சிஸ்டமேட்டிக் அந்த குமுலேட்டிவ் எரர், காம்பன்சேட்டிங் எரர், ஒவ்வொரு டைப் ஆஃப் சர்வேயிங் படிக்கும் போது நம்மளுக்கு எரர்ஸில் வரும். இப்போ நம்ம பார்த்தது செயின் சர்வேயிங். ஸோ அதில் நான் உங்களுக்கு ரஃபாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயின் சர்வேயிங்கில் வந்து நம்மளோட
குமுலேட்டிவ் எரர்ஸ் வந்து என்ன அப்படின்னா நம்மளோட அந்த டைரக்ஷன் ஆஃப் அந்த செயினிங் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த செயின் ப்ராசஸ் அந்த சேம் டைரக்ஷனாக ஒரே டைரக்ஷன் நம்மளுக்கு எரர் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு குமுலேட்டிவ் எரர்ஸ். அதே வந்து இந்த காம்பன்சேட்டிங் எரர் இந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ஷனில் எரர்னா அண்ட் தென் 2 டைரக்ஷனும் எய்தர் சைட் ஆஃப் த செயின். ஓகேவா? ஸோ அந்த செயினிங் ப்ராசஸில் அந்த எய்தர் சைடும் நம்மளுக்கு எரர் வரும்போது நீங்கள் லாஸ்ட்டில் அதை நீங்கள் கொண்டு வரும்போது காம்பன்சேட் ஆகிடும். எரர் வந்து நம்மளுக்கு ப்ராபபிளாக வரும். ஸோ அதுவே வந்து சேம் டைரக்ஷனில் வரும்போது நம்மளோட குமுலேட்டிவ் எரர்ஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக வர சான்ஸ் இருக்குது. நம்ம செயின் சர்வைங் பொறுத்து நான் சொல்லியிருக்கேன். பட் இந்த குமுலேட்டிவ் அண்ட் காம்பன்சேட்டிங்லேயே நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கொஷின்ஸை பார்த்து அப்புறமா தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ அப்ஜெக்டிவ்ஸில் நம்ம போய் பார்க்கும்போது நம்மளுக்கு வரும்போது நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மிஸ்டேக்ஸ் அண்ட் எரர்ஸ், அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்கில் பார்த்த அந்த டெஃபினேஷன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.